திருக்குரானின் கூற்றுப்படி வீண் விரயம் செய்பவர்கள் யார்? ஏ. ஷைத்தானின் தோழர்கள். பி. ஷைத்தானின் சகோதரர்கள். சி. ஷைத்தானின் சிஷ்யர்கள். டி. தெரியவில்லை. பதில் பி. ஷைத்தானின் சகோதரர்கள். ஆதாரம் அல் குரான் சூரா 17 வசனம் 26, 27. இணை வைத்தல் மற்றும் இறை மறுப்புக்கும் அடியானுக்கும் இடையில் உள்ள வேறுபாடு என்ன? ஏ. தொழுகை. பி. சதகா. சி. ஜகாத்து. டி. ஹஜ். பதில் ஏ. தொழுகை. ஆதாரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார், இறைவன் மற்றும் அடியாளுக்கும் இடையிலான வேறுபாடு தொழுகை. அதை விட்டுவிட்டால் அவர் காஃப்ராகிறார். ஹதீஸ் ஸஹீஹ் முஸ்லிம் 82. யாருக்கு தொழுகை நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக உள்ளது? அ. அல்லாஹ்வை நம்பாதோருக்கு. பி. அனைத்திற்கும் அதிபதியாய் உள்ளவர்களுக்கு. சி. அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டோருக்கு. டி. பொறுப்பில்லாதவர்களுக்கு. பதில் சி. அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டோருக்கு. ஆதாரம் தொழுகை நியமிக்கப்பட்ட நேரங்களில் முமின்களுக்கான, அல்லாஹ்வை நம்பியவர்களுக்கான கடமை ஆகும். அல் குரான் சூரா அன் நிசா 4 வசனம் 103. தொழுகை நம்மை எந்தவற்றிலிருந்து தடுக்கிறது? ஏ. வெறுப்பு மற்றும் குரோதத்திலிருந்து. பி. தகாத பாராட்டு மற்றும் ஆடம்பரத்திலிருந்து. சி. வெட்கக்கேடான காரியங்களையும் தீமையையும். டி. பொறுமையற்ற தன்மையிலிருந்து. பதில் சி. வெட்கக்கேடான காரியங்களையும் தீமையையும். ஆதாரம் தொழுகை வெட்கக்கேடான காரியங்களிலிருந்தும் தீமையிலிருந்தும் தடுக்கும். அல் குரான் சூரா அல் அன்கபூத் 29 வசனம் 45. யாருக்கு தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்? அ. துஆ செய்யாதவர்களுக்கு. பி. சூரத்துல் ஃபாத்திஹா ஓதாதவருக்கு. சி. தொழுகைக்கு பிறகு தஸ்பீஹ் சொல்லாதவர்களுக்கு. டி. தொழுகையில் கிப்லாவை நோக்காதவர்களுக்கு. பதில் பி. சூரத்துல் ஃபாத்திஹா ஓதாதவருக்கு. ஆதாரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதாமல் தொழுகை செய்யும் ஒருவரின் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. ஸஹீஹ் புகாரி 756, ஸஹீஹ் முஸ்லிம் 394. யாருக்கு தொழுகை செல்லாது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்? ஏ. துஆ செய்யாதவர்களுக்கு. பி. ருகு மற்றும் சஜ்தாவை பேணாதவர்களுக்கு. சி. தொழுகைக்கு முன்னர் உடல் சுத்தம் செய்யாதவர்களுக்கு. டி. தொழுகையில் கிப்லாவை நோக்காதவர்களுக்கு. பதில் பி. ருகு மற்றும் சஜ்தாவை பேணாதவர்களுக்கு. ஆதாரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதன் சரியாக ருகு மற்றும் சஜ்தா செய்யாமல் தொழுகை செய்யும் பொழுது அவனுடைய தொழுகை சரியாக செய்யப்படாதது என அழைக்கப்படும். திருடர்களில் மிகவும் மோசமான திருடன் யார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்? ஏ. பிறரின் செல்வங்களை திருடுபவன். பி. தொழுகையில் திருடுபவன். சி. பொய்யான சாட்சி கூறுபவன். டி. பிறரின் உணவை திருடுபவன். பதில் பி. தொழுகையில் திருடுபவன். ஆதாரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார், அவர் தொழுகையில் ருக்கு மற்றும் சஜ்தாவை முழுமையாக செய்யாமல் விட்டுவிடுகிறார். ஹதீஸ் திர்மிதி 265. ஹதீஸ் அபூ தாவூத் 863. ருக்குவிலிருந்து எழுந்துவிட்டு சஜ்தா செய்யும் முறை எவ்வாறு இருக்க வேண்டும்? அ. விரைந்து சஜ்தாவுக்கு செல்வது. பி. தாழ்மையுடன் சுமுகமாக செல்லுதல். சி. ஒட்டகம் அமர்வது போல் அமராமல் இருக்குதல். டி. சஜ்தாவுக்கு செல்லும் போது உடல் முழுவதையும் விழுவதற்காக சுருக்கிக் கொள்ளுதல். பதில் சி. ஒட்டகம் அமர்வது போல் அமராமல் இருக்குதல். ஆதாரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சஜ்தாவிற்கு செல்லும் போது ஒட்டகம் அமர்வது போல் அமராதீர்கள், சுமுகமாக கைகளுடன் மண்ணை தொடுங்கள். ஹதீஸ் அபூ தாவூத் 840. என்ற நரகம் யாருக்காக அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கிறான்? ஏ. பொய்யர்கள். பி. தொழுகையாளிகளாக இல்லாதவர்களுக்கு. சி. அறக்கோட்பாடுகளை மறுப்பவர்களுக்கு. டி. தொழுகையில் கவனக்குறைவாக இருப்பவர்களுக்கு.
பதில் பி தொழுகையாளிகளாக இல்லாதவர்களுக்கு குற்றவாளிகளிடம் உங்களை சகர் எனும் நரகில் நுழைவித்தது எது எனக் கேட்பார்கள். அதற்கவர்கள் நாம் தொழுகையாளிகளில் இருக்கவில்லை. மேலும் ஏழைகளுக்கு உணவளிப்பவர்களாகவும் இருக்கவில்லை எனக் கூறுவார்கள். இன்னும் நாம் வீணானவற்றில் மூழ்கியிருந்தோருடன் மூழ்கியிருந்தோம். அல் குரான் சூரா 74 வசனம் 40. சொர்க்கத்தின் வாரிசுதாரர்கள் யார் என அல்லாஹ் கூறுகிறான். அ அதிகம் சக்கா செய்யும்வர்கள். பி சரியாக தொழுகையை பேணுபவர்கள். சி தொழுகையில் சஜ்தா அதிகம் செய்யும்வர்கள். டி அதிகம் துஆ செய்பவர்கள். பதில் பி சரியாக தொழுகையை பேணுபவர்கள். ஆதாரம் முமின்கள் வெற்றியடைந்தனர். அவர்கள் தொழுகைகளை கவனத்துடன் பாதுகாப்பார்கள். அவர்கள்தான் சொர்க்கத்தின் வாரிசுதாரர்கள். அல் குரான் சூரா அல் முமினுன் 23 வசனம் 1 முதல் 11.